டொயோட்டோவை எப்படியா தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காக 2001 வருஷம் ஒரு வாசகம் ட்ரெண்ட் ஆகுது. டிஃபீட் டொயோட்டா அப்படின்னு. யாரா இந்த ஆட்டோ மேக்கர் யாரு டொயோட்டோவை டிஃபீட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு தேடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது டொயோட்டோவே தான். டொயோட்டோவே ஏன் டொயோட்டோவை டிஃபீட் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ ஹிரோஷி அப்படின்ற ஒரு டொயோட்டோவோட சேர்மனா இருந்தார். டிஃபீட் டொயோட்டா அப்படின்ற வாசகத்தை அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு மத்தியில கிளப்பி விட்டவர் இவர் தான். ஏன்னா எல்லா ஆட்டோ மேக்கர்ஸும் அந்த டைம்ல டொயோட்டோ எப்படி டிஃபீட் பண்ணலாம், டொயோட்டோவோட சின்ன பிரச்சனையா நம்மளுக்கு கிடைச்சிடாதா, அதை வச்சு அவங்களை போற்ற முடியாதா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஏன் நம்மளை டிஃபீட் பண்ணோம், நம்மளே நம்மளை டிஃபீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டொயோட்டோ எம்ப்ளாயிஸே இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன். அந்த டைம்ல ஹிரோஷி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, வேர்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்றது ரொம்ப ஈஸி, ஏற்கனவே நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டம்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுதான் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. அதான் நாங்க டிஃபீட் டொயோட்டோ அப்படின்ற அந்த ப்ராசஸ் மூலமா செய்ய பார்த்தோம் அப்படின்னு சொன்னாரு. எதுவுமே பெர்ஃபெக்ட் இல்ல, எல்லாத்தையுமே நம்மளால இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும் அப்படின்றத அவங்களோட அல்டிமேட் கோலே. அதனாலதான் டொயோட்டோ இன்னி வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்காங்க. நீங்க சில ஆட்ஸ் கூட பாத்திருப்பீங்க, டொயோட்டா கார் ரிப்பேர் ஆகி நிக்கும், ஆப்போசிட்ல வேற ஒரு பிராண்ட்ல ஒருத்தர் அந்த காரை பாத்துக்கிட்டே வருவார். ரிப்பேர் ஆகி நிக்கிற அந்த கார் டிரைவர் வந்து ஸ்டாப் பண்ணுங்க, எனக்கு லிஃப்ட் வேணும் அப்படின்னு கேட்பாரு. என் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்பாரு. இவர் வண்டியை நிறுத்தாமே போயிருவாரு. கூட அந்த கோ டிரைவர் என்ன கேட்பாருன்னா, ஏன் நிறுத்திருக்கலாம் வண்டியை, அவங்களை கூட கூட்டு போய் ஹெல்ப் பண்ணிருக்கலாம்னு கேட்டா, அது டொயோட்டா காரு, அதெல்லாம் அப்படிலாம் நடு ரோட்ல நிக்காது, ரிலேபிளான வண்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் இந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இருந்து இதே ஒரு ஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.